நாள் ஒரு குதிரை இந்த கலியுகத்தில் பிறந்துச்சு. அது ஒவ்வொரு நாளும் மலை உச்சிக்கு போய் அந்த காட்டை பார்த்துச்சு. ஆச்சரியத்தோட அது இருக்கிற காட்டை பார்த்து ரசிச்சுது. சத்தம் கேட்டு சுத்தி சுத்தி பார்த்துச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு குதிரைக்காரன் இந்த குதிரையோட கண்ணை கட்டிட்டான். பூம்! குதிரைக்காரன் கண் கட்ட அவுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சது தன்னை குதிரைக்காரன் பந்தயத்துல ஓட விட போறான்றது. பாவம், அந்த குதிரைக்கு எது நோக்கி ஓடுறோன்னு தெரியாம, எதுக்காக ஓடுறோன்னு தெரியாம, இலக்கு எதுன்னு தெரியாம ஓடிச்சு. பக்கத்துல இருக்க குதிரை மாதிரியே ஓடிச்சு. என்ன ஓட வேகத்திலே அந்த ஒல்லிக்கால் குதிரை தோத்துருச்சு. அது தன் வாழ்க்கையோட முதல் அடி வாங்குச்சு. நீ ஏன் வேகமா ஓட மாட்டேங்கிற? அவன் குதிரையை பாரு, அது எவ்வளவு வேகமா ஓடுது, குதிக்குது. நீயும் தான் இருக்கிய. அவன் போடுற தீனி தானே நான் உனக்கும் போடுறேன். ஒவ்வொரு திட்டும் இதோட காதுல திருப்பி திருப்பி கேட்டுச்சு. அது தான் வாழ்க்கையோட 2வது அடியை வாங்குச்சு. அவன் குதிரையை பாரு, எவ்வளவு ஜெயிச்சிருக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு எவ்வளவு காசு, பேரு, புகழ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நீ என்ன இருக்கியே தண்டமா தோட்டத்துல புல்ல மேய்ஞ்சிட்டு. அந்த குதிரைக்காரனோட ஒவ்வொரு பேச்சும் இத கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருந்துச்சு. இத நினைச்சு பார்க்க பார்க்க அதோட மூளை மழுங்கிருச்சு. அந்த குதிரையோட கால் பலகீனமா இருந்தாலும் ஓடியே ஆகணும்ன்ற அந்த குதிரைக்காரன் திட்டு இதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது தன்னோட நம்பிக்கையை இழந்து மறுபடியும் காட்டுக்கே பெயரலாம்னு முடிவு செஞ்சது. கடைசியா மத்த குதிரையோட ஒரு தடவை சிரிச்சு ஒத்துமையா இருக்கலாம்னு நினைச்சது. ஆனா என்ன, எல்லா குதிரையும் இத மதிக்காம ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு இதுவும் காட்டுக்கு ஓட வந்து மலை உச்சிக்கு போயிருச்சு. மலை உச்சியில இருந்து காட்டை பார்த்து ரசிச்சது. இதோட மனசு இப்ப மலை உச்சியில இருந்து குதிச்சா ஏதாவது மாறும்னு நம்புச்சு. ஆனா என்ன, சாட்டை அடி வாங்குச்சு. வந்துட்டான் குதிரைக்காரன், வந்து தடுத்துட்டான். அந்த குதிரைக்காரன் தப்பிக்கலாம்னு பார்த்த உடனே அந்த குதிரைக்காரன் வந்து இழுத்துட்டு போயிட்டான். குதிரைக்காரன் இந்த ஒல்லிக்கால் குதிரைய பழையபடி ஓட விட்டான். சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு இதுக்கு கடுமையான பயிற்சி கொடுக்க இன்னொரு குதிரைக்காரன்ட்ட தள்ளி விட்டுட்டான். அங்க பார்த்தா இதே மாதிரிதான் மற்ற குதிரையும் செத்து செத்து தான் பொழைக்குன்றது இதுக்கு தெரிஞ்சது. அந்த குதிரையோட முடிவு தனக்கும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துச்சு. மறுபடியும் நீ ஓடணும், சம்பாதிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அந்த குழந்தைய பாத்துக்கணும், வாழ்க்கையில எல்லாரையும் தாண்டி முன்னுக்கு வரணும். நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, போய் அவனை பார்த்து கத்துக்கோ. உனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். இப்படியே போச்சுன்னா பிச்சை தான் எடுக்கணும். அதாவது பண்ணிருவியா, இல்ல அதுக்கும் பயிற்சி கொடுக்கணுமா? என் வாழ்க்கையை முடிவு பண்ண நீ யாருன்னு நான் கேட்டேன். ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்ச குதிரைக்கு அந்த ஒல்லிக்கால் குதிரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சு. அநேகமா தான் உயிரை காப்பாத்திக்க முடியாம காட்டிலேயே செத்துருக்கும்னு நினைச்சு காட்டை நோக்கி போச்சு. அங்க மலை உச்சிக்கு போய் பார்த்தா தான் தோட்டம் மாதிரி இல்லாம காடு அவ்வளவு அழகா இருந்துச்சு. வானத்துல ஒரு அழகான பறவை பறந்தது. அந்த பறவை தன்னை நோக்கியே வர மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நம்ம ஒல்லிக்கால் குதிரை. அப்பதான் புரிஞ்சது இந்த குதிரைக்கு அது ஓடுற குதிரை இல்ல, பறக்கிற குதிரை. அந்த ஒரு நொடி பறக்கிற குதிரையோட கண்ணுல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எல்லா குதிரைகளும் ஓட பிறந்ததல்ல, சில குதிரைகள் பறக்க பிறந்தவை. அது பறந்து